வணக்கம். தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல அவங்க மற்ற கட்சிகளோட ஆதரவை எதிர்பார்த்து காத்து ஒவ்வொரு அலுவலகமா ஏறி இறங்கின வேளையில ஒரு செய்தி வந்துச்சு. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அமைச்சரவை அமைக்க போகுது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அதுக்கு திமுக ஒத்துக்குச்சு. இந்த அமைச்சரவை அமைப்பதற்கு உதயநிதி ஸ்டாலினும் மிதுனும் சேர்ந்து பேசி, மிதுன்னா எடப்பாடி பழனிசாமியோட மகன், அவங்க பேசி முடிவெடுத்து ஒரு உடன்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால விஜய் ஆட்சி அமைக்காம திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற செய்தி. அந்த செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்துல அதிர்ச்சி மட்டும் இல்ல, நான் நினைச்சுக்கிட்டேன் எப்படியாவது விஜய் முதலமைச்சர் ஆயிடணும், இந்த திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைச்சர கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சு விஜய் பொற்கால ஆட்சி கொடுத்திருப்பாரு, நல்லாட்சி கொடுத்திருப்பாரு. அந்த ஆட்சியை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கெடுத்து விட்டுருச்சு அப்படின்னு விஜய் மேல அனுதாப அலையும் பச்சாதாபமும் வர்றதுக்கு விஜயே உட்கார்ந்துடலாம். பேரன் சொல்லி ஓட்டு போட்டேன், பேத்தி சொல்லி ஓட்டு போட்டேன், மகள் சொல்லி ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிற விஜயோட லட்சணத்தை இவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முழுமையா 5 ஆண்டு காலம் விஜய் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா விஜயோட நிர்வாக திறன் இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்க 5 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டியதில்லை போல இருக்கு. நீங்க 2021 திமுக ஆட்சி கட்டுல உட்காருது, ஒரு மாத காலம் நாம திமுக குறை சொல்லி பேசணும், விமர்சிச்சு பேசணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு எந்த பாயிண்ட்டுமே சிக்காது. அந்த அளவுக்கு அப்படியே பார்த்து பண்ணாங்க. ஒரு மாத காலம் சைலேந்திர பாபு காவல்துறைக்கு போட்டாங்க தலைமையில. அப்புறம் தலைமைச் செயலரா ஐயா இறையன்பை போட்டாங்க. அப்புறம் அந்த ஆட்சிக்கு வந்த உடனே அம்மா உணவகத்துல போய் திமுக வரங்க போய் தகராறு பண்றாங்க, அந்த பெயர் பிழையை உடைக்கிறாங்க. அதை உடனே ஸ்டாலின் கண்டிச்சாப்புல, ஓ திமுக திருந்திருச்சு போல இருக்கு, நாதஸ் திருந்திட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பழையபடி திமுக இருக்காது போல இருக்கு, கொஞ்சம் சரி பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா 1 மாத காலத்துக்கு பிறகு இந்த பழைய குருடி கதவை திரடியும்பாங்கல்ல, அந்த மாதிரி திமுக எந்த காலத்திலையும் திருந்த வாய்ப்பு இல்லைங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சுச்சு. அப்ப 1 மாத காலம் அவங்களால தாக்கு பிடிக்க முடிஞ்சுச்சு. நாங்க நல்ல நிர்வாகத்தை கொடுப்போம், நல்ல ஆட்சியை கொடுப்போம், பொற்கால ஆட்சியை கொடுப்போம், நாங்க பழைய மாதிரி இல்லை, திருந்திட்டோம், நாங்க வருந்திட்டோம், நாங்க மக்களுக்கு சேவையாற்ற போறோம், தொண்டு செய்ய போறோம், ஊழியம் செய்ய போறோம் அப்படின்னு 1 மாத காலம் அந்த யோக்கிய வேடத்தை தரிக்க முடிஞ்சு திமுகவால. ஆனா விஜயால 10 நாட்கள் கூட அந்த யோக்கிய வேஷம் போட முடியல. ஏன்னா அந்த ஆட்சியோட லட்சணம் சந்தி சிரிச்சு போய் நிக்குது. வெறும் 12 நாள்ல ஆட்சிக்கு 12 மாசம் ஆகல, 12 வாரம் ஆகல, வெறும் 12 நாட்கள். இந்த 12 நாட்கள்ல விஜயோட ஆட்சி லட்சணம் பட்டவர்த்தனமா தெரியுது. ஒருவேளை விஜய் ஆளுங்கட்சியா இல்லாம எதிர்கட்சியில வர உட்கார்ந்துருந்தா சொகுசா இருந்திருப்பாப்புல, அப்படியே ஜாலியா இருந்திருப்பாப்புல. எப்பயாச்சும் ஒரு முறை ஒரு அறிக்கையை கொடுத்துக்கிட்டு மேடைக்கு ஏறப்ப எல்லாம் அதாவது வாய்ச்சவனால் விட்டுக்கிட்டு அப்படியே எழுதி கொடுத்த உணர்ச்சி பூர்வமா அப்படியே மேடையில முழங்கி அப்படியே ஏதாவது பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியா இருந்திருப்பாப்புல. இப்ப முதலமைச்சராக்கி உட்கார வச்ச உடனே திணறாப்புல. நிதின் கட்காரி 2014 சொன்னாரு, 2014 எண்ணற்ற வாக்குறுதிகளை பாஜக கொடுத்துச்சு. ஏன்னா நாங்க வந்தா கருப்பணத்தை மீட்டெடுத்து ஒவ்வொரு இந்திய குடிமகனின் வங்கி கணக்கிலும் தலா 15 லட்சம் நினைக்கிறேன், 15 லட்சம் போடுவோம். அப்புறம் கருப்பணத்தை ஒழிப்போம், லஞ்ச ஊழலை போக்குவோம், அப்புறம் வேலையில்லா திண்டாட்டத்தை நீக்குவோம், விவசாயிகளின் லாபத்தை 2 மடங்கா பெருக்குவோம், விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதிப்படுத்துவோம், ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம். இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை 2014 பாஜக கொடுத்துச்சு. ஆனா ஆட்சிக்கு வந்தவொடனே அதெல்லாம் நிறைவேற்ற முடியல. அப்ப பாஜகவோட தலைவர்கள்ல ஒருத்தர் நிதின் கட்காரி, அவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க எண்ணற்ற வாக்குறுதியை கொடுத்தீங்க, எதையும் நிறைவேற்றலையே, ஒன்றும் பண்ணலைன்னு கேட்கிறப்ப அவர் அப்படியே மனந்திரன்னு சொன்னாப்புல, அதாவதுங்க நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு நாங்க நினைக்கல, நாங்க வாட்டுக்கு வாய்க்கு அடிச்சு விட்டோம், மக்கள் ஓட்டை போட்டு பிரதமராக்கி விட்டான், ஆட்சியில உட்கார வச்சுட்டான், என்ன பண்றது தெரியலன்னாப்புல. யாரு? நிதின் கட்காரி.
நிதின் கட்கரி சொல்லிட்டாப்புல, இங்க புஷி ஆனந்த் விஜய்னு சொல்லலை, அவ்வளவு வித்தியாசம். ஏன்னா தாய் மாமன் திட்டம், அப்புறம் அண்ணன் திட்டம், ஓப்படியா திட்டம், நாத்னார் திட்டம், கொழுந்தியா திட்டம்னு ஏகப்பட்ட திட்டம். நாங்க மோதிரம் போடுறோம், சீர் செய்யறோம், நாங்க 6 சிலிண்டர் தர்றோம் அப்படின்னு ஏகப்பட்ட திட்டம். இதெல்லாம் செய்யற அளவுக்கு தமிழ்நாட்டோட நிதி நிலைமை இல்லை, அள்ளி கொடுக்க அளவுக்கு. ஆனாலும் தேர்தல் அறிக்கையில வெறும் கவர்ச்சிகரமான திட்டம், நாங்க அதை தருவோம் இதை தருவோம்னு. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம ஆட்சிக்கு வர்ற போறது இல்லை, அதனால கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மக்கள் ஓட்டை போட்டு இப்ப வெளில வச்சுட்டான். இப்ப 6 சிலிண்டரை கொடுத்தாகணும். மிஞ்சி மிஞ்சி போனா 3 மாசம் இல்ல 6 மாத காலம் இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம கொஞ்சம் நிதி நிலைமை சரியில்லை அப்படின்னு வண்டி ஓட்டலாம். ஆனா 6 மாதத்துக்கு 8 மாதத்துக்கு பிறகு இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தான் ஆகணும். ஆனா நிறைவேற்ற காசு இல்லை. அப்ப மண்டை காஞ்சி போய் உட்கார்ந்துருப்பாங்க. எப்ப? இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல. ஆனா இன்னைக்கே மண்டை காஞ்சி போய் மக்கள் உட்கார்ந்துருக்கான். ஆட்சிக்கு இந்த 12 நாட்களுக்குள்ள, குறிப்பா சென்னையில வட சென்னை போன்ற பகுதிகளில், காஞ்சிபுரம், திருத்தணி போன்ற பகுதிகளில் நள்ளிரவுல அறிவிக்கப்படாத மின்வெட்டு. இதனால தூங்க முடியாம பகல் முழுக்க உழைச்சி களைச்சு போன மக்கள் ஓய்வெடுக்கலாம், உறங்கலான்னு போனா, இந்த கோடை காலத்துல இங்க காத்தாடி இல்லாம குளிரூட்டி இல்லாம தூங்க முடியாது. அப்ப மின்வெட்டு ஏற்பட்டா அவங்களால தூங்க முடியாம வீதிக்கு வர்றாங்க, போராட்டம் பண்றாங்க, சாலை மறியல் பண்றாங்க, இல்ல அதிகாரிகளை சிறைபிடிக்கிறாங்க, இல்ல சட்டமன்ற உறுப்பினரை வர சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. எப்ப? ஆட்சிக்கு 10 நாளுக்குள்ள. இப்ப மின்சாரத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டா நிர்மல்குமார். அவர்கிட்ட கேட்டா இங்க மின் தட்டுப்பாடு இல்லை, மின்சக்தி தட்டுப்பாடு இல்லை, ஆனா மின்வெட்டு இருக்கு. ஏன் மின்வெட்டுனா இந்த துறைக்குள்ள சில கருப்பாடுகள் இருக்கு. யார் அந்த கருப்பாடு? எவ்வளவு காலத்துக்கு இந்த மாதிரி கதை சொல்ல போறீங்க? கருப்பாடு இருக்குன்னா அவன் போய் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு போயிடுறானா? மின்சாரத்தை துண்டிச்சுட்டு போயிடுறானா? என்ன கதை சொல்ல போறீங்க? என்னென்ன கதை சொல்ல போறீங்க? இன்னமும் பச்சை பொய். சமாளிக்க முடியல, வழக்கம் போல கட்டுக்கதை. இந்த சதி கோட்பாடு, சதி நிகழ்ந்துருச்சு, அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்கன்ட்டு. சரியா பாருங்க, அதாவது பதவி பிரமாணம் எடுக்கிற நிகழ்வுல யாரும் பேச மாட்டாங்க. இதுவரைக்கும் நான் அறிஞ்ச வரைக்கும் எந்த முதலமைச்சரும் பேசுனதில்லை. எடப்பாடியோ, ஓபிஎஸோ, இல்ல ஸ்டாலினோ, ஜெயலலிதாவோ, கருணாநிதியோ, காமராசரோ பதவியேற்பு நிகழ்வுல அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வாசிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா இவரு அதை வாசிக்காம அதை என்ன இருக்குங்கிறத முத நாளே கேட்டு தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணிட்டாப்புல. மனப்பாடம் பண்ணிட்டு திரைப்படத்துல அப்படியே ஆவேசமா உடல் மொழியோட வசனம் பேசுற மாதிரி வசனமா பேசிட்டாரு. உடனே ஆளுநர் குறுக்க ஒண்ணு கிடைக்க வேண்டாம், அதை உள்ளதை மட்டும் படின்ட்டாப்புல. அப்புறம் பேசுறாப்புல, மேடை மாதிரி ஒரு அரசு நிகழ்வுல அரசியல் பேசுறாப்புல. இங்க 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாப்புல. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சுதான் தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க. அந்த தேர்தல் அறிக்கையில இதை ஒரு சாக்காக சொல்ல மாட்டோம்ங்கிற வரி இருக்கு. எப்படி? இந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறத ஒரு சாக்காக சொல்ல மாட்டோம் அப்படின்னு தாவேகாவோட தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே அது காரணமா சொல்றாங்க 10 லட்சம் கோடி கடன். 10 லட்சம் கோடி கடனுக்கு தெரிஞ்சுதானே இவ்வளவு இலவச அறிவிப்புகளை விட்ட, கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை விட்ட. இப்ப எதுக்கு அதை காரணமா காட்டுற? இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சட்ட ஒழுங்கு திமுக ஆட்சி காலத்துல அவ்வளவு மோசமா இருந்துச்சு, அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. இந்த திமுக ஆட்சியில எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசமா இருந்துச்சோ அதோட தொடர்ச்சி போல, அதோட நீட்சி போல இந்த 12 நாட்கள் தாவே காட்சி இருக்கு. நாம் பேசி கொண்டிருக்கிற தருணத்துல கோயம்புத்தூர்ல சூலூருக்கு அருகே கண்ணாம்பேட்டைங்கிற ஒரு பகுதியில 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்க. அவளை 2 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவளை கொலை பண்ணி அவளோட அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுனால அவள் முகத்தை சிதைச்சு, முகத்துல கண்ணு மூக்கு காது எதுவுமே இல்லை, எல்லாம் சிதைஞ்சு போச்சுங்கிறாங்க. இந்த கழுத்து வடம்லாம் உடைச்ச விட்டுருக்குங்கிறாங்க. அப்ப அந்த அந்த குழந்தைய உயிரோடு வச்சு சித்திரவதை பண்ணியிருக்கான்னு தெரியுது. நம்மளால அதை கற்பனை பண்ண முடியல, அதை படிக்க முடியல. அவ்வளவு என்னடா இப்படியெல்லாம் வாழ்றாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி ஒரு 10 வயது சிறுமியை கொடுமைப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய கொண்டிருக்காங்க. திரைப்படத்துல ஒரு 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 பெண் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவா. அதுல மொட்டை ராஜேந்திரன்ட்ட விஜய் கேப்பாப்புல,
நீயா இருந்தா என்ன பண்ணுவேன் அவனை? நான் அவனை அடிச்சு இந்த மாதிரி பாலத்துல வந்து தொங்க விடுவேன் அப்படின்னு மொட்டராஜன் தான் சொல்லுவாப்புல. சொன்னவனே போய் பாலத்தை பாரு அப்படின்னு சொல்லுவாப்புல. மொட்டராஜேந்திரன் ஓடி போய் பாலத்தை பார்ப்பாரு. அந்த எவன் வன்கொடுமை செஞ்சானோ அவன் தலைகளா கட்டி தொங்க விடப்பட்டு அடிச்சு அவன் சாகடிக்கப்பட்டிருப்பான். நாம அதெல்லாம் எதிர்பார்க்கல. நீங்க ஒரு அரசா சட்டப்பூர்வமா கைது பண்ணுங்க, கைது பண்ணி அவனுக்கான தண்டனையை உறுதி பண்ணுங்க. இந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்துல தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கலாங்கிற நிலையை வந்து உறுதிப்படுத்துங்க அப்படின்னு கேட்கிறோம். ஆனா அந்த 2 பேரை கைது பண்றதுக்கே பாதிக்கப்பட்ட மக்கள் போராட வேண்டியிருந்துச்சு. முதலமைச்சர் தேர்ந்த ஒரு இரங்கல் அறிக்கை வர்றதுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் போராட வேண்டியிருந்துச்சு. இது மட்டும் இல்லாம திருச்சி பக்கம் ஒரு மருத்துவமனையில செவிலியர் வந்து சிகிச்சைக்காக போறப்ப அங்க வந்து தப்பா சிகிச்சை கொடுத்து அந்த செவிலியர் இறந்து போறாங்க. அந்த சக செவிலியர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க, குடும்பத்தார் போராட்டம் பண்றாங்க, உறவுகள் போராட்டம் பண்றாங்க. நான் செய்தியை பார்த்தப்ப இந்த இப்போ வரைக்கும் போராடி இருந்தாங்க. அதுக்கு வந்து உரிய நிவாரணம் நீதி கிடைக்கல. காலைல அறநிலைத்துறை அமைச்சர் தம்பி ரமேஷ் வந்து அவங்கள்ட்ட பேசின காட்சியை பார்த்தேன். ஆனா அதுக்கும் பிறகு கூட அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கல. சம்பந்தப்பட்ட யார் வந்து இந்த மருத்துவ சிகிச்சை பண்ணாங்களோ அவங்க மீது வந்து துறை சார்ந்த நடவடிக்கையோ சட்டபூர்வமான நடவடிக்கையோ மேற்கொண்ட மாதிரி தெரியல. அப்புறம் சென்னையில 2 படுகொலை நேற்று நடந்திருக்கு. சென்னையில 2 படுகொலை நடந்திருக்குது. அப்புறம் கள்ளச்சாராயம், கஞ்சாவெல்லாம் கடைக்கோடி வரைக்கும் இருக்கு. கடைக்கோடி வரைக்கும். என்னோட சொந்த ஊர் இடும்பாவனம். நான் போறப்ப சொல்றாங்க இந்த ஊர்ல கஞ்சா இருக்கு, இங்க கஞ்சா புழக்கம் இருக்கு, இங்க எல்லாம் கஞ்சா வந்து பயன்படுத்துறாங்க, சாதாரண புழக்கத்திற்குங்கிறாங்க. தலைநகர் தொடங்கி கடைக்கோடி வரைக்கும் கஞ்சா இருக்குது. இன்னைக்கு செய்தி பார்க்கிறோம், நாகப்பட்டினத்துல வந்து ஒரு மூதாட்டிய இளைஞர்கள் வந்து போதையை போட்டுட்டு பாலியல் தொல்லை பண்ணியிருக்காங்க. பாலியல் தொல்லை இன்னைக்கு பண்ணி மக்கள் அதை கண்டிச்சு போராடுறாங்க. ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைப்பினர் என்னாச்சு? சிங்கப்பெண் அதிரடிப்படை இது போன்ற குற்றங்கள் அரங்கேறப்ப ஒரு பொறுப்பு கொண்ட அரசாக உடனடியா முதலமைச்சர் பேசணும்னா காணொலி வாயிலா பேசணும் இல்லை, உடனடியா அறிக்கை கொடுத்து உடனடியா நடவடிக்கைகளை முடுக்கி விட்டு அவங்க போராடுற நிலைக்கு தள்ளக்கூடாது. அவங்க போராடுவதற்கு முன்பாகவே அவங்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்யணும். திமுக என்ன பண்ணுச்சோ அதிமுக என்ன பண்ணுச்சோ அதைத்தான் தாவேகா பண்ணணும்னா என்ன மாற்றுன்னே என்ன மாற்று கேட்டா வந்து இப்படிப்பட்ட ஹேண்ட்ஸமான சிஎம் எங்கேயும் பார்த்தது இல்லை. அவர் கோட்டு போட்டு வர்றப்ப அப்படி படத்துல வர்ற மாதிரியே இருக்கு. அவர் கோட்டை கழட்டிட்டு அந்த வெள்ளை சட்டையில வர்றப்ப இன் பண்ணி வர்றப்ப பார்க்க அவ்வளவு அழகா இருக்காரு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? காமராசர் எப்படி இருந்தாரு? காமராசர் வந்து வெளிநாட்டுக்கு போறப்ப கூட கோட் சுட்டு போட்டு போகல. எங்க குளிர் பிரதேசத்துக்கு போறப்ப கூட கோட்டு சுட்டு போடல. விருதுநகர்ல காமராசர் வீடுன்னு இருக்கு. அங்க காமராசருக்கென தைக்கப்பட்டு காமராசர் பயன்படுத்தப்படாத கோட்டுன்னு இருக்கு. வெளிநாடு காமராசர் போறாருன்ட்டு கோட்டு சூட்டு தச்சு அவர் போடாம வேட்டு சட்டையிலே போயிட்டார் வெளிநாட்டுக்கு. அதே போல அண்ணாங்கிற பெருமகனோட தோற்றம் எந்த தோற்றத்தை பார்த்தோம்னா எந்த முக வசீகரமும் இருக்காது. ரொம்ப சாமானியம் போல பாமரம் போல இருப்பார். ஆனா அவர் மண்டைக்குள் இருந்த அறிவு எவ்வளவு. அப்படி காமராசரும் அண்ணாவும் வாழ்ந்த நிலம். இங்க போய் ஹேண்ட்ஸம் சிஎம்ங்கிறாங்க. ஒரு சிக்கலை எப்படி தீர்க்கிறாரு, எப்படி எதிர்கொள்றாரு, எப்படி நிர்வாகம் பண்றாரு, எப்படி மக்கள் மேல அக்கறை கொண்டிருக்காரு, எப்படி மக்களை பத்தி சிந்திக்கிறாரு, மக்களை பத்தி என்ன தொலைநோக்கு பார்வையோடு இருக்காரு, அதுதான் ஒரு தலைவனுக்கான ஒரு ஆட்சியாளனுக்கான இலக்கணமாக அழகாக இருக்க முடியுமே ஒழிய அவர் அழகா இருக்காரு அப்படின்னா ஆண் அழகனை பூரா கூட்டு வச்சு முதலமைச்சர் ஆக்கி விட்டலாமே. அப்ப இது எப்படி சரியான அப்பதான் இருக்க முடியும்? இங்க பல கலைவரமா போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நாள்லயே அத்தனை போராட்டம். அந்த பக்கம் சிதம்பரம் பக்கம் வந்து என்எல்சிக்காக நிலத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு கண்டிச்சு அங்க போராடுறாங்க. இப்ப இன்னைக்கே ஒரு 4-5 இடங்கள்ல தமிழ்நாட்டுல முக்கியமான இடங்கள்ல போராட்டம். மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அவலக்குரல் எழுப்புறாங்க. ஆனா இங்க பார்த்தா பால்வளத்துறை அமைச்சர் ஜெயலட்சுமி ஒரு அம்மா சொல்றாங்க சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குங்க. சொல்றவங்க தான் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அவங்க தான் சொல்லிட்டு தான் இருப்பாங்க சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குங்க. இல்ல நேற்று பார்த்தா ஆதரவு நான் வந்து இந்த 10 நாட்கள்ல நாங்க ஊழலை ஒழிச்சிட்டோம். கட்சிக்காரன் போய் மாமூல் இயக்கிறேன். செங்கல் சூளையில தொடங்கி மற்ற இடங்கள்ல வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போய் கட்சிக்காரன் போய் மாமூல் இயக்கிறான். டாஸ்மாக்ல மாமூல் கட்டு மயிலாடுதுறையில ஒரு 4 முழுக்க டாஸ்மாக் கடையை இழுத்து மூடிட்டான். டாஸ்மாக் குடியிருப்புறான் மாமூல் இயக்கிறான் தாவேக்காரன்ட்டு. செங்கல் சூளை தொடங்கி மதுபான கடை வரைக்கும் தாவேக்காரன் போய் மாமூல் இயக்கிறான். திமுக அவ்வளவு கொள்ளையடிச்சான் கடந்த 5 ஆண்டு காலத்துல, அடாவடித்தனம் பண்ணான்.
ஆனா அவனே பொதுப்படையா போய் மாமூல் கேட்க தயங்கினான். ஆனா தாவேக்கா வரேன் ஆட்சிக்கு வந்து 10-15 நாளுக்குள்ளேயே போய் மாமூல் கேட்கிறேன். இந்த மாமூல் கேட்டான்னு காணொலி வெளில வருது. காணொலி வந்த பிறகு சம்பந்தப்பட்ட ஆள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை, இல்ல கட்சி சார்ந்த கட்சி விட்டு இடைநீக்கம் பண்றது, இல்ல கட்சி விட்டு நீக்கிறதுக்காக பண்ணிருக்கார, ஒண்ணும் இல்லை. அப்ப அதாவது ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க. அந்த மாதிரி 5 ஆண்டு காலம் ஆட்சி எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிறதுக்கு வந்து இந்த 12 நாட்களே சாட்சி. அதனால ஒன்றும் செய்ய முடியாது. ஓட்டு போட்டாச்சு, மக்கள் போட்டு தொலைஞ்சிட்டீங்க. 5 ஆண்டு காலமும் இதுதான் தலைவிதின்னு அனுபவிக்க வேண்டியதுதான். அதனால இந்த 5 ஆண்டு காலம் இப்படித்தான் போக போகுது. திமுக அம்பலப்பட்டு ஆட்சி விட்டு போச்சு. இப்ப தாவேக்கா அம்பலப்பட்டு கொண்டிருக்கு. தாவேக்கா அம்பலப்படுதே நினைச்சு சந்தோஷப்படுறதா, மக்கள் இவ்வளவு அவலப்படுறாங்க நினைச்சு கவலைப்படுறதா, ஒன்றும் புரியல.